எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். நாங்கள் அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமை ஒரு மாசஸ் யாராவது ஐஐடி மெட்ராஸுக்கு படிக்க முடியாத ஐஐடி மெட்ராஸுக்கு வந்து படிக்க முடியாத குழந்தைகளுக்கு எப்படி இந்த எஜுகேஷனை நம்ம ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய உன்னத நோக்கத்தோடு ஆரம்பிச்ச பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் இன்னைக்கு பல ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு அவங்க தேர்ட் இயரை முடிக்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னைக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐல நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குங்கிறதுல எங்களுக்கு சந்தேகம் இல்லை. அதே சமயத்தில் அவங்களோட உயர் படிப்பு உயர்கல்வி அவங்களுக்கு அதுக்கு மேல போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு நம்ம சிலதை எனேபிள் பண்ணலாங்கிற ஒரு நோக்கத்தோட இப்ப பல ஐஐடிஸ் பேசின்னு வரோம். குறிப்பா ஐஐடி ரோப்பர் இன்னைக்கு ப்ரொஃபசர் அஹூஜா அவரோட டைரக்டர் இங்க வந்திருக்காரு. நாங்க ஐஐடி ரோப்பரோட இன்னைக்கு ஒரு எம்ஓயு சைன் பண்றோம். இந்த எம்ஓயு மூலமா நம்ம பிஎஸ் டேட்டா சயின்ஸ்ல படிக்கிற மாணவர்கள் ஒரு வருடம் ஐஐடி ரோப்பர்ல அவங்க 4th இயரை ஐஐடி ரோப்பர்ல போய் அவங்க பண்ணலாம். அங்க பிசிக்கல் அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸோட ப்ராஜெக்ட் பண்ணலாம். அதுல அவங்க ஏர்ன் பண்ற கிரெடிட்டை நாங்க பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ஐஐடி மெட்ராஸோட பிஎஸ் டேட்டா சயின்ஸுக்கு டிரான்ஸ்பர் பண்றோம். அதனால அந்த லாஸ்ட் இயர் அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸை வச்சு நாங்க டிகிரி கொடுக்கலாம். அப்புறம் அவங்க அங்க அந்த லாஸ்ட் இயர் ஒரு அளவு பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லா பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு அங்க எம்எஸ் அட்மிஷன் அவங்க ஐஐடி ரோப்பர்ல கொடுக்க போறாங்க. அது வித்தவுட் கேட். இப்ப பல மிச்ச வெளி காலேஜஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஐஐடியில பண்ணணும்னா அவங்க கேட் பரீட்சை எழுதணும். இப்ப அவங்க இங்க பிஎஸ் டேட்டா சயின்ஸ் கடைசி வருடம் அவங்க ரோப்பர்ல போய் பண்ணினாங்க. அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எம்எஸ் அட்மிஷன் கொடுக்கறாங்க வித்தவுட் கேட். சோ இதுதான் இந்த எம்ஓயுல நாங்க அச்சீவ் பண்ணது. அந்த எம்எஸ்ல அவங்க ஒரு வருடம் 2 வருடம் நல்லா பண்ணாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பிஹெச்டிக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ இங்க பிஎஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கிற பசங்களுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு எம்எஸ் பிஹெச்டி ஐஐடிஸ்ல பண்ற அளவுக்கு ஒரு பாத்வே இப்ப இந்த எம்ஓயு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணுறது. அதே மாதிரி ஐஐடி ரோப்பர்ல படிக்கிற பசங்க அவங்க இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் நாங்க ஆஃபர் பண்றது இங்க ஐஐடி மெட்ராஸ் ஆஃபர் பண்றது அவங்க எடுத்துக்கலாம். அந்த கிரெடிட்டை அவங்க ஐஐடி ரோப்பருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க டிகிரியும் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் கொலாபரேஷன் எஜுகேஷன் சைட்ல இன்னைக்கு ஐஐடி ரோப்பரும் ஐஐடி மெட்ராஸும் இன்னைக்கு இந்த எம்ஓயு சைன் பண்றோம். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இது மாதிரி 2 ஐஐடிக்கு நடுப்புற இதுவரையில் அது மாதிரி நடக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஸோ இது மாதிரி பல ஐஐடிஸோட நாங்க நிச்சயமா எம்ஓயு சைன் பண்ணுவோங்கிறதுல இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது மாதிரி பல எம்ஓயுஸ் வருங்கிறதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஸோ பிஎஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கிற பசங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஹையர் எஜுகேஷன் லெவல் ரீச் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய உந்துதல், பெரிய என்கரேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷனா இருக்குங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுக்காக நாங்க ஐஐடி ரோப்பர் டைரக்டர் ப்ரொஃபசர் அஹூஜா, டீன் புஷ்பேந்திரா, அப்புறம் சுதர்ஷன் அவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி பல முக்கியமான சில எம்ஓயூஸ் சைன் பண்ணி எல்லோருக்கும் கல்வி, அதாவது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4ல ஈக்விட்டபிள், அக்சசபிள், அஃபோர்டபிள், குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல் அந்த நோக்கத்தோட ஐஐடி மெட்ராஸ் மேலும் மேலும் பல எம்ஓயூஸ் பல புது திட்டங்களை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட நீங்க வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். Two IITs, same structure, same operations, you are signing MOU. What is the significance of it? The significance is that 2 IITs, same structure, same operations, you are signing MOU. What is the significance of it? The significance is that 2 IITs, same structure, same operations, you are signing MOU. What is the significance of it? The significance is that
we are agreeing. See, every institute has its own senate, and the senate approves the degrees. Now the senate of IIT Roper agrees that the credits earned by the IIT Roper student by taking a course offered by IIT Madras is acceptable for them, and IIT Madras agrees that the credit earned by our BS students from IIT Roper is agreeable to us for awarding our degree, because the degree is awarded by IIT Madras, the degree for them is awarded by IIT Roper. So IIT Madras BS students are taking IIT Roper courses, and we agree that we will accept those credits. Similarly, IIT Roper students are taking IIT Madras BS degree. They agree, their senate agree that this credit is acceptable. So that is the basic thing. And secondly, IIT Roper Senate is the deciding authority of who will join their MS program. Right? So now they say that if the students come there and spend 1 year and they do well, they can get into the MS program of IIT Roper without gate. And that approval is needed by IIT Roper Senate. And now this MOU says that that Senate has approved this, my Senate has approved here, and so we are agreeing on this. So that's the significance of this MOU. I also want to tell here, so இவர் கேட்ட கேள்விக்கு நான் தமிழ்லையும் பதில் சொல்றேன், அதை கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். எது? ஆமாம், இப்ப பண்ண போறோம். So the same thing, today IITs per se have MOU with all the NITs and all the centrally funded technical institutions. The top 10% in each course there. For example, if you take NIT Trichy, top 10% in electronics, top 10% in computer science, the top 10% students can come and spend their last year in IIT Madras, right? And they do well, they also get admission to direct PhD program. This is also enabled without gate. This is existing between any of the centrally funded technical institution which has IITs, NITs, and some of the triple IITs into this. So the MOU is basically enabling this. இவர் கேட்ட கேள்வி நான் தமிழ்ல சொல்றேன், ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரியல. இப்ப இந்த MOU மூலமா நாங்க என்ன சொல்றோம், ஒவ்வொரு ஐஐடிலையும் செனட் இருக்கு, ஒவ்வொரு என்ஐடிலையும் செனட் இருக்கு, ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லயும் செனட் இருக்கு. அந்த செனட் தான் டிசைட் பண்ணும் எந்தெந்த கோர்சஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டூடெண்ட், எந்தெந்ததுக்கு எப்படி அட்மிட் பண்ணலாம் ஒரு ஸ்டூடெண்ட், அதுக்கெல்லாம் ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டி செனட் தான். இப்ப ஐஐடி இந்த MOU மூலமா ஐஐடி ரோப்பர் செனட் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி ரோப்பர்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் ஐஐடி மெட்ராஸ் ஆஃபர் பண்ற பிஎஸ் டேட்டா சயின்ஸ் கோர்சஸ் எடுத்துட்டாங்கன்னா அதுல அவங்க ஏர்ன் பண்ற கிரெடிட் எங்களுக்கு அக்செப்டபிள்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸ் என்ன சொல்றது, ஐஐடி ரோப்பர் எங்களோட பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி ரோப்பரோட கோர்சஸ் எடுத்துட்டாங்கன்னா அந்த கிரெடிட் அவங்க போடுற மார்க் எங்களுக்கு அக்செப்டபிள்னு சொல்லுது. ஏன்னா அவங்க போடுற மார்க்கை வச்சுதான் நாங்க டிகிரி கொடுக்க போறோம், நம்ம போடுற மார்க்கை வச்சு அவங்க டிகிரி கொடுக்க போறாங்க. இதுதான் ஒரு MOUல. அடுத்தது அவங்களோட MS அட்மிஷனுக்கு இப்ப அந்த லாஸ்ட் இயர் எங்களோட பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அதாவது ஐஐடி மெட்ராஸோட பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் அங்க போய் படிச்சு அதுல குறிப்பிட்ட அளவு மார்க் வாங்கினாங்கன்னா அவங்க MS அட்மிஷன் வித்தவுட் கேட் கொடுக்க போறாங்க. அதுவும் இந்த MOUல நாங்க ரிஃப்ளெக்ட் பண்றோம். இதே மாதிரி எல்லா சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் குள்ள ஒரு MOU இருக்கு. இப்ப அது என்னன்னா, இப்ப NITs சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்லாம் IITs, NITs, அப்புறம் சில ட்ரிபிள் ஐடிஸ். இதுல ஒவ்வொரு பேட்ச்லயும் டாப் 10% ஸ்டூடெண்ட்ஸ் வேற எந்த ஐஐடிக்கு வேணாலும் வரலாம், ஐஐடிஸோ வேற சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் போலாம். அந்த ஃபைனல் இயர் தே கேன் ஸ்பெண்ட். இப்ப NIT ட்ரிச்சியில படிக்கிற பையன் அவங்களுக்கு அந்த டாப் 10% இருந்தாங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ல இந்த ஃபைனல் இயர் பண்ணலாம். அந்த ஃபைனல் இயர்ல பண்ணி அவங்க ஒரு குறிப்பிட்ட CGPA வாங்கி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டைரக்ட் PhD அட்மிஷன் வித்தவுட் கேட் கொடுக்கறதுக்கு இப்போ MOU இருக்கு. அதனால நம்மளை பொறுத்தவரையில் நம்ம போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷனை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்.
நாட்டுக்கு அது ரொம்ப அவசியம். அந்த போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இவ்வளவு நம்ம மெஷர்ஸ் எடுத்துட்டோம். வித்தவுட் என்ட்ரன்ஸ் இல்ல, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுல 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல குறிப்பிட்ட இப்ப ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்ப ஒரு 100-200 பேர்லாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்சுன்னு வராங்க. இப்ப அதான் முதல்ல ஜாயின் பண்ணவங்க தான். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் இது ஒரு 1000கணக்கா வருதுங்கிறது இன்னும் 1 or 2 இயர்ஸ்ல வர ஆரம்பிக்கும். அந்த 4 இயர்ஸ் இப்ப நாங்க 4 இயர் டிகிரியாவும் இப்ப பண்ணிருக்கோம். அந்த 2000-3000 பேர் வருதுங்கிறது இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள அது ஸ்டெபிலைஸ் ஆகும். பசங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஏஐடிஎஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சம் எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இப்ப வந்து நிச்சயமாக அவர் சார் சொன்ன மாதிரி ஏஐ டேட்டா சயின்ஸுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நல்லா படிக்கணும். அது மாத்திரம் நான் திருப்பி சொல்றேன், படிச்சாதான் வேலை, உழைத்தாதான் வேலை. நல்லா படிக்கிற பசங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது. அதாவது 8 CGPA மேல வாங்கின பசங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வேலை கிடைக்கிறது. அந்த வேலை வாய்ப்பு இருக்கு. பசங்க நல்லா படிக்கணும். இல்ல, அதான் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு பெரிய மாறுதல் ஒண்ணுமே இல்ல. போன வருஷமும் நாங்க கான்வெகேஷன் டேட் அன்னைக்கு பார்ப்போம், அந்த 91% 92% பிளேஸ்மெண்ட் இருக்கும். 90% அது இந்த கான்வெகேஷன்லயும் இருக்கு. இன்க்ரீஸ் ஆகலைன்னா இங்க நாங்களும் பசங்களை நம்பரை இன்க்ரீஸ் பண்ணலையே, அது சேமா தான் இருக்கு. அதனால வர கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க. கோர் ஜாப் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப எல்லாரும் கோர் ஜாப், அதாவது ஏரோஸ்பேஸ், சிவில், கெமிக்கல், அதுல மெக்கானிக்கல், இதெல்லாம் கோர் ஜாப், அதுவும் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ரொம்ப அவசியம். ஏன்னா எல்லாருமே டேட்டா சயின்ஸ் பண்ணா கோர் ஜாப் யாரு கட்டணம் கட்டுறது, யார் ரோடு போடுறது, அதுக்கெல்லாம் தேவை இருக்கு. செமி கண்டக்டர் இதுக்கெல்லாமும் நல்ல இப்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வேலை வாய்ப்பு கோருக்கு நிறைய இருக்கு. அதான் படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும். 8 CGPA மேல வாங்கினா கிடைக்கணும். உழைக்கணும், ஆனா படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் திருப்பி நீங்க கேட்கிற கேள்விக்கு இதே ஒரே பதில் தான் இருக்கு. எல்லாரும் உழைத்தா நிச்சயமா வேலை கிடைக்கும். இம்பார்ட்டண்டா கோர் ஜாப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் உழைச்சு படிக்கணும். அதுதான். MS கோர்ஸ் வந்து ஆஃப்லைன், அந்த கடைசி வருஷமும் ஆஃப்லைன். IIT ரோப்பரோட ஏன் பண்ணிருக்கோம் அப்படின்னா, IIT ரோப்பர் இத ரெகக்னைஸ் பண்ணி வந்திருக்காங்க. இப்ப இது மாதிரி பல IITஸோட இப்ப பண்ண ஆரம்பிப்போம். IIT ரோப்பர்ல இவர் சார் வந்து இட்ஸ் டேக்கன் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட். நம்பர் 1. நம்பர் 2, நமக்கு அம்பாசிடர் அங்க இருக்காரு, அவரு சுதர்ஷன். அவர் வந்து இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதே நாங்க பல IITs, சென்னை மேத்தமேட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ், இது மாதிரி 4-5 நிறைய நைஸ் டீச்சர்ஸ் எடுத்து நாங்க இந்த கோர்ஸை ஆஃபர் பண்றோம். இப்போ BS டேட்டா சயின்ஸ்ல IIT மெட்ராஸ் ஃபேக்கல்டி ஒண்டி சொல்லிக் கொடுக்கல, பல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஃபேக்கல்டிஸ் வந்து யங் ஃபேக்கல்டி, சீனியர் ஃபேக்கல்டி எல்லாரும் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுல சுதர்ஷன் ரொம்ப இதுல ஆரம்ப காலத்துல இருந்தே அவர் இதுல இந்த கோர்ஸ்ல அசோசியேட்டடா இருந்தார். அது கூட ஒன் ஆஃப் த காரணம் முதல்ல IIT ரோப்பரோட போட்டோம். முதல்ல யாரோடய ஒருத்தர் போடணும், இந்த தடவை அது IIT ரோப்பரா அமைஞ்சிருக்கு. Yeah. So all the centrally funded technical institutions where the admission is happening through JEE Advance so far, there is now enabling class which allows them to go for direct PhD without gate. They skip MS. They can get a dual degree. They are admitted for direct PhD, and then they need to do some set of 2 or 3 courses by which we give them the PhD and also the MS. How many years would that be? 3 years? 5 years. 5 years. PhD is, it all depends upon. PhD is non-deterministic. It all depends upon hard work, and also hard work is 90%, luck is 10%. But then this clause where you admit them to PhD will be 5 years course. No, that's what PhD is. 5 years they will receive fellowship, but they have to finish. Normally they are finishing, but it may take depending upon experimental etc. PhD is not a time-bound course. That's what I wanted.
இதுல அட்மிஷன் சேர்றவங்க அதிகமாறாங்க சார் பிஎஸ்சி கோர்ஸ். பிஎஸ் கோர்ஸ்ல அட்மிஷன் நிறைய ஆறாங்களே. இப்ப 30,000 பேர் இருக்காங்களே. சிலபஸ்லாம் என்ன மாதிரி சார்? சிலபஸ் நல்ல ஸ்ட்ராங் சிலபஸ், ஹார்டு சிலபஸ். அதாவது பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்ன சிலபஸோ அதே அளவு டிஃபிகல்ட் சிலபஸ் பிஎஸ் டேட்டா சயின்ஸ். டோட்டலான ஸ்ட்ரென்த் ஒரே வருஷம் அதான் இப்ப வந்து வருஷம் ஒரு 10 to 15% இன்க்ரீஸ் இருக்கு இந்த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் குவாலிஃபைங் அண்ட் ஜாயினிங். நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் சர்டிபிகேட் இருக்கு, நிறைய பேர் டிப்ளமா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுவும் இருக்கு, ஃபுல்லா படிக்காம. ஏன்னா அவங்க வந்து வேற இடத்துல கோர்ஸ் பண்ண. இப்ப யூஜிசி நமக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், யூஜிசி இப்ப 2 டிகிரி ஒரே டைம்ல பண்ணலான்ட்டு. ஸோ பல பேர் வந்து தே வாண்ட் டு டூ டில் த டிப்ளமா. ஏன்னா வெளி இடத்துல தே ஹவ் டன் அதர் கோர்சஸ் லைக். அதனால இந்த டிப்ளமா வந்து அவங்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு வரத்துக்கு இதா இருக்கு. ஸோ பல பேர் டிப்ளமா மட்டும் பண்ணியிருக்காங்க. இப்பதான் தெரியும் இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்ல எங்களுக்கு எவ்வளவு பேர் 4th இயர் வர போறாங்க அப்படிங்கிறது தெரியும். நாங்க எப்படி ஒரு 2000 பீப்புள் 4th இயர் வருவாங்க அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்ங்கிறது எதிர்பார்ப்போம். நீங்க பிஎஸ் டிகிரி தான் வச்சிருக்கீங்க, எம்எஸ் டிகிரி பண்ற ஐடியா இருக்கு இல்ல எம்எஸ் டிகிரி ஆன்லைன்ல பண்ணா அது யூஸ்லெஸ். எம்எஸ் ஆன்லைன்ல பண்ணது இல்ல. போஸ்ட் கிராஜுவேட் ஆன்லைன்ல பண்ணா எங்களுக்கு என்னமோ அது இட்ஸ் நாட். போஸ்ட் கிராஜுவேட்ல எம்டெக் டிகிரி பண்ணலாம், அது வந்து இண்டஸ்ட்ரி. பட் அது வந்து ஆன்லைன் கிடையாது. அதாவது பண்ணலாம், அது எனேபிள் பண்ண போறோம். இப்ப எம்எஸ் வரலாம், பட் எம்எஸ் வில் பி ஆஃப்லைன். ஆமா, போஸ்ட் கிராஜுவேட்ல எந்த டிகிரியுமே ஒன்லி ஒன் திங், யூசர் ஓரியன்டட் வெப் எம்டெக்னு வச்சிருக்கோம். பட் ஆனா அது நாங்க சொல்லி கொடுப்போம், அவங்க உட்காருவாங்க. இந்த ஆன்லைன்ல போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறது, அதாவது நம்ம எப்பயோ ஒரு தடவை பண்ணி அந்த ரெக்கார்டட் லெக்சரை வச்சு பண்ணுறது அவ்வளவு அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷனுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. பட் போஸ்ட் கிராஜுவேட் நீட்ஸ் அ மோர் பர்சனல் அட்டென்ஷன்ங்கிறது எங்களோட ஃபீல். திருச்சி என்ஐடி ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். எல்லா என்ஐடிஸையும் நாங்க போட்டிருக்கோம், எல்லா என்ஐடிஸோடையும் நாங்க இந்த எம்ஓவி போட்டிருக்கோம். பிஎஸ் டேட்டா சயின்ஸ்ல அவன் என்ன கோர்ஸ் பண்ணாலும், இப்ப சிவில் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சிவில்ல டாப் 10% இருந்தாங்கன்னா இங்க வந்து அந்த கடைசி இயர், அந்த 4th இயர் 3rd இயர் மட்டும் டாப் 10% இருக்கணும். அந்த 4th இயர் சிவில் இங்க வந்து பண்ணலாம் ஐஐடி மெட்ராஸ். ஆஃப்லைன். இங்க வந்து பிளேஸ்மெண்ட் அங்கதான் போகணும். இன்னும் அடுத்தது யோசிக்கணும். இப்போதைக்கு சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏன்னா அவங்க வந்து ஜேஇ மூலமா வராங்க இல்லையா, ஜேஇ மெயின்ஸ் மூலமா வராங்க, அதுக்கு எனேபிள் பண்ணிருக்கான் கவுன்சில்ல. ஏன்னா ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அவங்க பாஸ் பண்ணிருக்கணும், ஃபெலோஷிப் வாங்க, அதுக்கு அது ஒரு இது பண்ணிருக்கோம். அடுத்தது இதை பத்தி யோசிக்கும். ஆமாமா உண்டு, டிகிரி கொடுக்கணும். அதெல்லாம் நேர கூப்பிடுறோம், அதுக்கு கைத்து போடுறதுக்குலாம் கையெல்லாம் நல்ல திடமா வச்சிருக்கேன். Will there be a cap? Suppose all 2000 come, what will you do? We will cross that bridge. We'll cross the river when we reach it. Okay. இது இப்ப ஆரம்பிச்சிடும். Yeah, so we can make some criteria. We'll make some criteria. We'll cross the CGPA criteria. So when we start thinking of all these things, it becomes a chicken and egg. Now we say what Professor Ahuja said, "A anda hai." This egg. Now we'll start from now. When the chicken comes, we'll handle it. It's okay. Okay. ரொம்ப நன்றி.